Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு வந்து இந்த ஸ்மால் டு மிட் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம்ல சார். அது மாதிரி இருக்கும்போது ஆமா. வந்து இப்போ இந்த ஸ்மால் டு மிட் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு பெருசாக பிளான் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரோட் பிளாக் அடைகிறது வந்து ஃபினான்ஸ். இப்போ இந்த ஃபினான்ஸ் விஷயத்தில் வந்து ஆஸ் இன் கவர்மெண்ட் சைட்லேருந்து லோன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள், இல்லாட்டி வந்து ஹவு டு என்ன சொல்ல ஜென்ரேட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த ஸ்மால் டு மிட் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ் எப்படி சார் பிளான் பண்ணணும்? இட்ஸ் a குட் கொஸ்டின். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஃபெயில்ஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லணும். எஸ் சார். கேபிட்டல் வந்து அவங்கள்ட்ட இல்ல, அதாவது மார்க்கெட்ல இல்லையா இல்ல அவங்கள்ட்ட இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால ரைஸ் பண்ண முடியல. ம் ஸோ கேபிட்டல் ரைசிங் ஆர் ஃபண்ட் ரைசிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் த பிசினஸ். எந்த பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா ரெண்டு விஷயங்கள் தான். ஒண்ணு வந்து என்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் என்னுடைய எண்ட் யூசருக்கு நான் எந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய, அது ஒரு வித்தை தான். எஸ். நிறைய பேர் வந்து டெக்னிக்கலி சவுண்டா இருப்பாங்க, நாலேஜா, ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி குட்டா இருக்கும், பட் அவங்களால ரீச் அவுட் பண்ண முடியாது. இந்த ரீச் அவுட் பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் அ கேபிட்டல். எஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஷுட் கோ. கையில பணம் இருக்கு பட் நாலேஜ் இல்ல, ப்ராடக்ட் இல்லைனாலும் பணத்தை வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. ம் ப்ராடக்ட் இருக்கு, குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கு, குட் நாலேஜ் இருக்கு, பிசினஸை பத்தி எனக்கு நல்லா விவரம் தெரியும், பட் ரீச் அவுட் பண்ணணும்னா பணம் வேணும். இந்த ஃபண்ட் ரைசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இந்த பிசினஸ். ஸோ ஏதோ ஒரு ஒரு இனிஷியலா ஒரு 10 லட்சம் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், பிசினஸ் அப்படியே போகும், வர ஆபரேஷன் வந்து நான் பிசினஸ் ரன் பண்றேங்கிறதெல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 50,000 பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் சார், 50,000 போட்டேன்னா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா வரும், அந்த 1 லட்சத்தை திருப்பி முதலீடு பண்றேன், திருப்பி அதை அப்படியே பெருக்கிறேன் அப்படின்னு. இப்ப அந்த காலங்கள்லாம் போயிடுது. இப்ப வந்து ஸ்கேலபிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேலபிலிட்டினா நான் எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு பேருக்கு நான் ரீச் பண்றேன் குறைந்த காலத்துல அப்படின்ட்டு. இன்னும் ரொம்ப உதாரணத்துக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப எந்த புது படம் வந்தாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள்ல 200 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ், ஆமா சார். 300 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது, ஒரு 15 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்க, அது 300 நாள் ஓடும். ஓகே. இப்ப 300 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி 2 நாள் தான் ஓடும். ஓகே 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 ஓகே. அதே வசூல எடுத்துடும். இது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. சேம் வசூல் தான். முன்னாடி வந்து 15 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி 300 நாள் ஓடும். 1 வருஷம் ஓடிய படங்கள், 2 வருஷம் ஓடிய படங்கள்லாம் எடுப்பாங்க. அப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2 தியேட்டர் தான் ஓடும். இப்ப அப்படி கிடையாது. 350 ஸ்கிரீனர்ஸ் சென்னையில மாத்திரம், அக்ராஸ் தமிழ்நாடு 500 ஸ்கிரீன், 2 நாள் 3 நாள்ல அந்த கலெக்ஷனை எடுத்துருவாங்க. அந்த 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 படத்துக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் 3 டேஸ்ல வந்துடும். இன்னைக்கு ஸ்கேலபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கேலபிலிட்டி வேணும்னு கேட்டீங்கன்னா எந்த பிசினஸ்க்குமே கேபிட்டல் வேணும். ஓகே. ஸ்கேல் பண்ணணும்னா கேபிட்டல் வேணும். நான் சின்னதா வந்து பண்றேன்னா நீங்க வந்து பிக் ஃபிஷஸ் வில் ஈட் அவே. சோ அப்ப கேபிட்டல்ங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது எந்த பிசினஸ்க்குமே. சரி, இது 10 வருஷம் முன்னாடி இருந்த ப்ராப்ளம் இப்ப இருக்கா, இல்ல 20 வருஷம் முன்னாடி இருந்த ப்ராப்ளம் இருக்கான்னா அப்படி கிடையாது. இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வெஞ்சர் கேபிட்டல், சீட் கேபிட்டல், ஏஞ்சல் கேபிட்டல், பேங்க்ஸ் ஃபண்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. நிறைய விதத்துல நம்ம வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸ்மால் கம்பெனிஸ் ஆல்சோ கேன் கோ அண்ட் லான்ச் ஐபிஓஸ். அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் பிலீவிங் என்டர்பிரினர்ஷிப்ஸ். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப HNI, அல்ட்ரா HNIs எல்லாம் நம்மள மாதிரி சின்ன இன்வெஸ்டர்ஸ் யாராவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுல கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அது மாதிரி எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ அப்ப அந்த கேபிட்டல் ஃபண்ட் ரைசிங் எப்படி பண்றதுங்கிறத ஒரு ஒரு விஷயமாவே பண்ணணும். யூ ஷுட் ஹேவ் அ செப்பரேட் பீப்புள் டு ஒர்க் ஆன் தட் எவ்ரி டே. தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா தி பிசினஸ் இஸ் சோ டைனமிக் டுடே. மாறினே இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. அண்ட் கன்சியூமரும் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர். அதாவது இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்தையே சாதாரணமா கொடுத்தா பத்த மாட்டேங்கிறது. அவனுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை வந்து எப்படி ஒரு அவனுக்கு பிடிச்ச மாதிரி பெருசாக்கி கொடுக்கணும்னு தான் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அப்ப அதுக்கான டெக்னாலஜி வேண்டி இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே ஃபண்ட் ரைசிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எனி இன்வெஸ்டர்ஸ் ஆர் எனி என்டர்பிரினர்ஷிப், எனி பிசினஸ் மேன், அது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸா இருக்கட்டும் இல்ல மைக்ரோ லெவல் என்டர்பிரைஸா இருக்கட்டும், ஃபண்ட் ரைசிங் பண்ண தெரியலன்னா பிசினஸ் வர வேண்டாம்.
ஓகே சார். இப்போ இந்த ஃபண்ட் ரைசிங்க்கு ஆரம்பிக்கும் போது ரெண்டு கேள்வி இருக்குது சார். ஃபண்ட் ரைசிங் ஆரம்பிக்கும் போது ஓகே, இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாயில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். நான் அப்போ போய் ஃபண்ட் ரைஸ் ட்ரை பண்ணணுமா, இல்லாட்டி என் ஸ்கேலபிலிட்டியை வந்து நான் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணணுமா? எந்த லெவலில் வந்து நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது இது கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் எப்படி சார் டிசைட் பண்ணுறது? அதாவது நீங்க இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க 1 இயர் கேபிட்டல் உங்க கையில இருக்காங்க. ம். ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த அளவுக்கு கேபிட்டல் வேணும். ஓகே. ஏன்னா நீங்க ஒன்னு எதிர்பார்த்து பிசினஸ்க்குள்ள வருவீங்க, நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஓகே. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆபரேஷனல் ப்ராஃபிட் வராது கூடிய சீக்கிரத்துல. ம். ஸோ அப்ப ஆரம்பமே நமக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கான ஒர்க்கிங் கேபிட்டல் நமக்கு தேவை. ஓகே. அதே மாதிரி நான் ஏதோ ஒரு பிசினஸ் இந்த இந்த சின்ன சிட்டில நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். இப்ப அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. ம். ஏன்னா இப்ப வந்து டிஜிட்டல் வேர்ல்டு எதுவா இருந்தாலுமே டிஜிட்டலா ம். கரெக்ட். ஸோ உங்க மார்க்கெட் வந்து பெருசு. ம். நீங்க அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சைஸை வளர்க்கணும். ஓகே. அதுதான் ரொம்ப கான்செப்ட். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி, நீங்க ஃபுட் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இல்ல வந்து எஜுகேஷனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க பெரிய பெரிய வேற ஏதாவது டெக்னாலஜிக்கல் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து ஒய்டு ஓப்பன், ஓகே. குளோபலி கனெக்டட். அண்ட் அது கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு 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 ஓரளவுக்காவது இப்போ ஒரு ஸ்டேட் லெவல்லையாவது ஆப்ரேட் பண்றேன், இல்ல ஒரு ஒரு ம். சவுத் இந்தியாலயாவது ஆப்ரேட் பண்றேன். ம். இப்ப ஸ்டேட் சவுத் இந்தியாங்கிறதுலாம் ரொம்ப சின்னதா போச்சு. ஓகே. ஓகே. ஏன்னா the people are willing to buy. இப்ப இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில போய் தான் சாமான் வாங்கணும்பாங்க. ம். ம். கரெக்ட். நமக்கு வந்து மளிகை கடையில ம். நாடர் கட்டை ஒண்ணு இருக்கும், அங்க போய் தான் சாமான் வாங்கணும்பாங்க. நீங்க வந்து இன்ஸ்டா இன்ஸ்டா ஸ்விக்கி அதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. ஸ்டில் வி ஆர் லைக் டு பை. எஸ் சார். ஸோ அதனால அந்த ஸ்கேலபிலிட்டிங்கிறது ஃப்ரம் த டே ஒன் இருக்கணும். ஃபண்ட் ரைசிங்கிறது ஃப்ரம் த டே ஒன் இருக்கணும். அது எவ்ரிடே இருக்கும். ஓகே. என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் சார் ஆண்டர்பிரனர்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் ஃபண்ட் ரைசிங்? ஃபண்ட் ரைசிங்ல நம்ம நிறைய பேர் ஃபண்ட் ரைசிங்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நேரா போய் கந்து வட்டிக்கு 24% நான் வாங்கி வந்து இங்க பிசினஸ்ல போடுறது அப்படின்னு. அது இல்ல ஃபண்ட் ரைசிங். நீங்க வந்து உங்களோட ஷேர் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். உங்க லெவல்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்க ஓகே. வேல்யூவேஷன் எவ்வளவு இருக்கு, எத்தனை பேரு உங்கள்ட்ட ஈக்விட்டியா இன்வெஸ்ட் பண்றாங்கிறத பார்க்கணும். ஓகே. அதாவது ஐபிஓ பப்ளிக் ஷேர்னு சொல்லல, ம். நம்ம பிரைவேட் ஈக்விட்டியா போனாலும் சரி, இல்லாட்டினாலும் உங்கள்ட்ட உங்க பிசினஸ் நம்பி முதலீடு பண்றதுக்கு எத்தனை பேர் வராங்க ஓகே. அப்படின்னு. உங்கள்ட்ட எவ்வளவு கொலாட்ரல் இருக்கு, பேங்க்ல போய் லோன் எவ்வளவு வாங்க முடியும். ஓகே. இது இல்லாம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. க்ரௌட் ஃபண்டிங் இருக்கு, இல்லாட்டினா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்ல லோ காஸ்ட் கேபிட்டல் எனக்கு எவ்வளவு ரைஸ் பண்ண முடியும். ஓகே. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 9-10% மேல போக கூடாது. ஓகே. 9-10% மேல வட்டிக்கு வாங்கினீங்கன்னா பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடும். நிறைய ஓகே. பேர் ஏதோ ஃபண்ட் ரைசிங்னா நான் போயிட்டு ஒரு சாஃப்ட் லோன் வாங்குறேன் ஒரு 18%, ஒரு பர்சனல் லோன் 24% போட்டு பண்றேன். அது இல்ல ஃபண்ட் ரைசிங். ஓகே. ஃபண்ட் ரைசிங்கிறது நம்முடைய வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவு கம்மியா வச்சு மார்க்கெட்லயோ இல்ல பேங்க்லயோ நான் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். என்னோட பிசினஸ் என்ன சைஸ், இப்போ 1x இருக்குன்னா அது 2x போறதுக்கு எவ்வளவு கேபிட்டல் வேணும் இன்னைக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. 2x இருந்ததுன்னா 4x போறதுக்கு என்ன கேபிட்டல் வேணும்னு பார்க்கணும். இந்த ஃபண்ட் ரைசிங்கை நீங்க கண்டினியூஸா பண்ண 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 என்ன ஆகும்னா அதை வந்து கரெக்டான அப்ளிகேஷன் அடுத்தது. இப்போ ஃபண்ட் மாத்திரம் வந்தா பத்தாது, அது கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வர ஆரம்பிச்சீங்கனாலே நிறைய பேர் they will come forward and investing in your business. ஓகே. So அதனால ஹை காஸ்ட்ல பாரோ பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நிறைய பேர் பண்றது. அதே மாதிரி எனி இன்வெஸ்டர் who is coming into your business ஷார்ட் டேர்ம்ல யாரையுமே கொண்டு வராது. ம். ஷார்ட் டேர்ம்ல இப்போ 2 வருஷம் நான் உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் சார், எனக்கு வந்து ஓகே அதுக்கப்புறம் நான் வெளில போயிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்துருங்கன்னா அவனை அப்பயே கழட்டி விட்டுடுங்க. ஓகே. எனி பிசினஸஸ் மினிமம் 5 to 10 years வரும். ம். ஸோ அப்ப லாங் டேர்ம் இன்வெஸ்டரை தான் கொண்டு வரணும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரை உங்க பிசினஸ்ல கொண்டு வரக்கூடாது. ஓகே. மூணாவது வந்து இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கக்கூடாது. உங்க பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா சார் இதுல 24% ரிட்டர்ன்ஸ் வரும், 36% உங்களுக்கு இயர் ஆன் இயர் வரும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கொடுக்கக்கூடாது. காரணம் என்னன்னா பிசினஸ் காட் இஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ், ஓகே. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆன் இட் ஓன் வரும். ஸோ அதுல வந்து அந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரலன்னு சொன்னோம்னா நம்ம இன்வெஸ்டரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து ரீபே பண்ண முடியாது. ஸோ ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு மாடரேட் ரிட்டர்ன் தான் கமிட் பண்ணணும். இந்த 3 மிஸ்டேக்கை பண்ணாம இருந்தாலே பிசினஸ் வந்து நல்லபடியா போகும். ஒண்ணு வந்து ஹை காஸ்ட் பாரோயிங் கூடாது, லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் உங்க இதுல வச்சுக்கணும். லாங் டேர்ம் குவாலிட்டி இன்வெஸ்டர்னா அவன் டெய்லி வந்து பிடிக்கணும் தானே கஷ்டம். ம். மூணாவது வந்து ரிட்டர்ன்ஸ் கமிட்மெண்ட், அது வந்து ஒரு ஃபேரா வச்சுக்கணும். அதுக்காக ரொம்ப லோவா ரிட்டர்ன்ஸ் கமிட் பண்ணாலும் நோபடி வில் கம் இன். எஸ். ஸோ ஒரு டீசெண்டா ஒரு ஒரு வெளியில ரியலிஸ்டிக் கமிட்மெண்ட் இன்வெஸ்ட் கொடுக்கணும். பண்ணும்.
ரியலிஸ்டிக் கமிட்மெண்ட் அண்ட் தட் ஷுட் பி ஆனர்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே அப்பதான் வந்து இந்த பிசினஸ் வந்து வில் கோ ஆன். ஓகே சார். இந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அந்த மாதிரி சம்மந்த விஷயங்கள்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே சார், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ ஆண்டர்பிரனர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது சார்? ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு செப்பரேட் இனிஷியேட்டிவே இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதுல பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல மேனுஃபேக்சரிங் சைட்ல நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐடி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க. நம்ம அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு லோன்ஸ் எல்லாம் இருக்கு, முத்ரான்னு ஒரு இருக்கு. ஓகே அதுல வந்து பார்த்தா அப் டு சர்டன் அமௌண்ட் வரைக்கும் கொலாட்ரல் இல்லாம லோன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல போனீங்கன்னா அதுக்கான கிராண்ட்ஸ் இருக்கு. இதை தவிர்த்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு தனியா ஃபண்டிங் இருக்கு. எல்லா விஷயத்துலயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்குடைய ஸ்கில்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. Subscribe to One India and never miss an update. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.